ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்கள் பிரசாந்த். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 2021 ஐஐடி ஜேஇ மெயின் 1ல் இன்டகிரேஷன் சாப்டர்லேருந்து ஒரு ப்ராப்ளம் கேட்டிருக்காங்க. ஸோ அந்த ப்ராப்ளம்க்கான சொல்யூஷன் தான் இந்த வீடியோவில் கொடுக்க போகிறோம். ஸோ என்ன ப்ராப்ளம் அப்படின்னா 1/4th root of x minus 1 the whole power 3 into x plus 2 the whole power 5 அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷனை நம்ம வந்து இன்டகிரேட் பண்ண போகிறோம் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸுக்கு. ஸோ அப்படி இன்டகிரேட் பண்ணால் என்ன ஆன்சர் வரும் அப்படின்றது தான் இங்கே வந்து கொஸ்டின். சரியா? ஸோ இது எப்படி சால்வ் பண்ண போகிறோம்னு பார்ப்போம். நல்லா கவனிங்க. வி ஹாவ் I is equals to integral 1 by இந்த 4th root of அப்படின்றத நான் எப்படி எழுதுறேன்னா x minus 1 the whole power 3/4 அப்படின்னு எழுதுறேன். அண்ட் இதை வந்து x plus 2 the whole power 5/4 அப்படின்னு எழுதிக்கிறேன். ஓகே, இதுதான் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் சிம்பிளிஃபிகேஷன். மறந்துடாதீங்க, நோட்ஸ் எடுங்க, ஏன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதுக்கப்புறமெல்லாம் நான் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டெப்பை வந்து ஹேண்டில் பண்ண போகிறேன். என்ன ஸ்டெப் அப்படின்னா ஐம் கோயிங் டு மல்டிப்ளை அண்ட் டிவைட் எக்ஸ் மைனஸ் 1 the whole square. ஓகே, அதை வந்து நான் டினாமினேட்டரில் பண்ணுறேன். ஓகே, எக்ஸ் மைனஸ் 1 the whole power 2-வை நான் வந்து மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இது அடுத்த ஸ்டெப்பில் என்ன வரும் அப்படின்னா 1 by ஓகே எக்ஸ் ப்ளஸ் 2 the whole power 5/4 அப்படின்னு வந்துடும். ஓகே, இந்த x minus 1 the whole power 3/4யும் divided by x minus 1 the whole power 2யும் நம்ம வந்து simplify பண்ணா I'll be getting x minus 1 the whole power 5/4 okay into x minus 1 the whole power 2 dx. சரிங்களா? இப்போ இதை நம்ம எப்படி எழுதலாம்னா integral 1 by okay this is x plus 2 by x minus 1 the whole power 5/4 into x minus 1 the whole power 2. சரிங்களா? ஓகே, ஸோ இப்போ அடுத்த ஸ்டெப்பில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பாருங்கள். இங்கே நம்ம வந்து சப்ஸ்டிடியூஷன் மெத்தட் போக போகிறோம். எக்ஸ் ப்ளஸ் 2 பை எக்ஸ் மைனஸ் 1 நான் வந்து டீன்னு எடுக்க போகிறேன். ஓகே, ஏன் வந்து நான் டீன்னு எடுக்கிறேன் அப்படின்னா இந்த எக்ஸ் ப்ளஸ் 2 பை எக்ஸ் மைனஸ் 1 நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா நமக்கு எக்ஸ் மைனஸ் 1 த ஹோல் ஸ்கொயர் தான் கிடைக்கும். ஓகே, தட் இஸ் 1 பை எக்ஸ் மைனஸ் 1 த ஹோல் ஸ்கொயர் தான் கிடைக்கும். சரியா? நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்ப்போம். ஸோ இங்கே வந்து நம்ம u by v மெத்தட் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, u by v மெத்தட் என்ன அப்படின்னா டெரிவேட்டிவ் ஆஃப் u by v என்னன்னா இட் இஸ் v u dash மைனஸ் uv dash by v ஸ்கொயர். ஓகே, ஸோ அதை வந்து நம்ம இங்கே ஃபாலோ பண்ணோம்னா dt by dx ஆன் மை லெஃப்ட் ஹேண்ட் சைட், ரைட் ஹேண்ட் சைடில் என்ன வரும்னா ஓகே எக்ஸ் மைனஸ் 1 இன்டூ 1 minus x plus 2 into 1 divided by இங்கே என்ன வரும்னா x minus 1 the whole square அப்படின்னு வரும். சரிங்களா? ஃபைன். ஸோ இப்போது இதை நான் ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணுறேன். x minus 1 minus x minus 2 divided by x minus 1 the whole square. ஓகே, ஸோ dt by dx வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் அப்படியே இருக்கும். ஸோ அடுத்த ஸ்டெப்பில் நான் என்ன பண்ணுறேன்னு பாருங்கள். I'll be getting -3 okay -3 on my right hand side, -3 by x minus 1 the whole square னு சொல்லலாம். ஸோ அந்த -3 வந்து நான் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு வந்துடுறேன். dx வந்து ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு போகிறேன். ஸோ அப்போ என்ன வரும் dx by x minus 1 the whole square அப்படின்னு வரும். ஓகே, ஸோ நான் வந்து இதை கொஸ்டினில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். ஸோ கொஸ்டினில் சப்ஸ்டியூட் பண்ணனா இன்ஸ்டெட் ஆஃப் ஓகே x by x plus 2 by x minus 1 அதுக்கு பதிலாக நான் t போடுறேன். அண்ட் 1 by x minus 1 the whole squareக்கு dxக்கு பதிலாக நான் என்ன போட போகிறேன் -3 minus dt by 3 அதை நான் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். அப்போ நமக்கு என்ன வரும்னா ஓகே I is equals to this is -1 by 3 integral dt by it is t power ஓகே 5/4 அப்படின்னு வரும். ஓகே ஃபைன். ஸோ அடுத்த ஸ்டெப்பில் நான் என்ன பண்ணுறேன்னு பாருங்கள். -1 by 3 இன்டெக்ரல் இந்த t பவர் 5/4 வந்து நான் நியூமரேட்டர் கொண்டு போகிறேன். அப்போ t பவர் -5/4 அப்படின்னு வரும். ஓகே ஃபைன். ஸோ இந்த நெக்ஸ்ட் ஸ்டெப் ஐம் ஜஸ்ட் இன்டகிரேட்டிங் திஸ். அப்போ இன்டகிரேட் பண்ண என்ன வரும் 1/3 ஆஃப் இது வந்து t பவர் -5/4 ப்ளஸ் 1 by -5/4 ப்ளஸ் 1 ப்ளஸ் c. ஓகே
ஸோ இங்கே நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் -1/3 ஆஃப் என்ன வரும்னா t பவர் ஆக்சுவலாக இங்கே வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணுறோம்னா இல் பி -1/4 டிவைடட் பை இங்கே வந்து -1/4 வரும். ஓகே, ஸோ இந்த நெக்ஸ்ட் ஸ்டெப் இந்த நெகட்டிவ் கேன்சல். அப்போ இங்கே வந்து 4/3 இன்டூ ஓகே இங்கே வந்து 1/t பவர் 1/4 அப்படின்னு வரும். ஓகே, ஸோ நவ் வி சப்ஸ்டியூட் த வேல்யூ ஆஃப் t, தட் இஸ் t is equals to t யோட வேல்யூ என்னது? இட் இஸ் x plus 2 by x minus 1 the whole power 1/4. ஓகே, ஸோ இந்த நெக்ஸ்ட் ஸ்டெப் இது நம்ம எப்படி பண்ணலாம்னா this is 4/3 of இது வந்து x minus 1 the whole power 1/4 by x plus 2 the whole power 1/4 plus c. ஓகே, ஸோ இந்த ஆன்சர் வந்து நமக்கு எந்த ஆப்ஷனில் மேட்ச் ஆகுதுன்னு பார்ப்போம். ஓகே, ஸோ we get this option in 3. ஓகே, ஸோ ஆப்ஷன் 3ல தான் வந்து நமக்கு வருது. அப்படியே மேட்ச் பண்ணிப்போம். பிகாஸ் x minus 1 by x plus 2 the whole power 1/4 into 4/3. ஸோ அது வந்து ஆப்ஷன் 3ல தான் வருது. நமக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. ஓகே, ஃபைன். ஸோ இந்த மாதிரி ஜேஇ மெயின் அண்ட் அட்வான்ஸ் ப்ராப்ளம்க்கான சொல்யூஷன் வந்து கிளியர் கட்டாக ஒரு வீடியோவாக வந்து உங்களை ரீச் பண்ணோம் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது மீட் பண்ணலாம். ஸ்டே டியூன். தேங்க்யூ ஸோ மச்.